அபிமன்யு காளிமலை காட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த போது ஒரு டிராகனுக்கும் பெண் நாகத்திற்கு இடையே சண்டை நடப்பதைக் கண்டான். தாமா ஒரு கேடயத்தால் அபிமன்யுவை பாதுகாத்தார். அவர்கள் இருவருக்கான சண்டையில் சிதறிய ஆற்றல் அவர்களது கேடயத்தை தாக்கியது. தாமாவின் வாயில் இருந்து ரத்தம் கசிந்தது. தாமாவின் வாயில் இருந்து ரத்தம் வருவதைக் கண்ட அபிமன்யு பயந்து, ஆச்சாரியரே, என்ன ஆச்சு என்று பதட்டம் கொண்டான். அபிமன்யு, நாம் 2 சக்தி வாய்ந்த உருவங்களின் தாக்குதலுக்கு நடுவில் நின்றிருக்கிறோம். அதில் இந்த அளவிற்கு கூட பாதிப்பு ஏற்படவில்லை என்றால் அவர்கள் இருவருக்கும் என்ன மரியாதை? இந்த 2 மிருகங்களும் தனித்துவமானவை மற்றும் தெய்வீகமானவை. அவற்றின் சக்தி 8ஆம் நிலை வீரனை கூட தடுமாற செய்யும். ஆனால் நீ கவலைப்பட தேவையில்லை. உன் ஆச்சாரியர் இந்த 2 மிருகங்களையும் விட சக்தி வாய்ந்தவர். இது சிறிய ஆற்றல் கோளாறினால் ஏற்பட்ட தாக்குதல். நான் கேடயத்தை கட்டுப்படுத்தி நம்மை மறைத்து வைக்க முயற்சி கொண்டிருந்தேன். ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்களை செய்ததால் ஏற்பட்ட குழப்பம் இது. இதை பற்றி கவலைப்படாதே, நமக்கு ஒன்றும் ஆகாது என்ற தாமா மீண்டும் தன் கேடயத்தை இறுக்கமாக பிடித்துக் கொண்டார். நாகராணியின் நிலைமை மோசமாக இருப்பதை பார்த்த அபிமன்யு, ஆச்சாரியரே, இந்த நாகராணி உயிர் பிழைப்பாளா என கவலையாக கேட்டான். அதற்கு தாமா பதிலளிக்கும் முன் அங்கே ஒரு குரல் கேட்டது. இப்போது நீங்கள் வெளியே வரலாம் என்ற நாகராணி அவர்கள் இருக்கும் திசையை பார்த்தது. ஆச்சாரியரே, நாம மாட்டிக்கிட்டோம் என்ற அபிமன்யு பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தான். தாமா தைரியத்துடன் முன்னால் வந்து, நாகங்களின் ராணியிடம் இருந்து தப்ப முடியுமா? நாங்கள் மாட்டிக்கொண்டோம், நீ எங்களை பிடித்து விட்டாய் என்றார். அபிமன்யு தாமாவின் முதுகிற்கு பின்னால் சென்று நின்று கொண்டான். நாகராணியை பார்த்ததும் அவன் ஆச்சரியத்தில் உறைந்து போனான். ஏனென்றால் அவள் பாதி மனிதனாகவும் பாதி பாம்பாகவும் இருந்தாள். அதைத் தாண்டி அவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள். அவள் தாமாவை பார்த்து, என் தாக்குதலை தாங்கிக் கொண்டு எப்படி இவ்வளவு நேரம் தாக்கு பிடித்தாய்? மரணம் அவ்வளவு சீக்கிரம் நெருங்காத வேட்டைப்புலி என்று உன்னை அனைவரும் அழைப்பது சரியாகத்தான் இருக்கிறது. அதை கேட்ட அபிமன்யு அதிர்ச்சி அடைந்து, ஆச்சாரியரே, உங்களுக்கு நாகராணியை தெரியுமா என அவர் பின்னால் நின்று மெதுவாக கேட்டான். அதற்கு தாமா, தெரியும். என் இளமை காலத்தில் நான் ஒரு முறை இவளுடன் சண்டையிட்டிருக்கிறேன். ஆனால் அப்போது நான் சாதாரண போர் வீரனாகத்தான் இருந்தேன். என் சக்தியும் 9வது நிலையில் தான் இருந்தது என சாதாரணமாக சொன்னார். ஆனால் அது அபிமன்யுவை வியப்படைய செய்தது. 9ஆம் நிலை போர் வீரனை சாதாரண வீரன் என்று எப்படி இவர் குறிப்பிடுகிறார்? அதெல்லாம் நான் கனவு காணும் வாழ்க்கை என்று இவருக்கு எப்படி புரிய வைப்பேன் என்று அவன் தனக்குள் கூறிக்கொண்டான். அந்த சமயத்தில் நாகராணியின் கண்கள் அபிமன்யுவின் பக்கம் திரும்பியது. யார் இவன்? உன்மகனா என நாகராணி கேட்டதும் அபிமன்யு அதிர்ச்சியுடன் தாமாவை பார்த்தான். அதற்கு தாமா சிரித்துக்கொண்டே, ஆம், இவன் என் மகன்தான். பயிற்சிக்காக இங்கு அழைத்து வந்திருக்கிறேன் என்றவர் அபிமன்யுவை பார்த்து கண்ணடித்தார். அபிமன்யு நாகராணியை பார்த்தான். பின் தாமாவிடம், நீங்கள் என் உயிரை காப்பாற்றினது போல நாகராணி உயிரை காப்பாற்ற முடியாதா என பாவமாக கேட்டான். தாமா அதற்கு பதில் சொல்வதற்குள் நாகராணி, குழந்தாய், அது சாத்தியமில்லை. நான் அதிக காலம் உயிர் வாழ மாட்டேன். நான் இன்னும் முழுமையாக வளரவில்லை. மனிதர்களைப் போல எங்கள் உடலில் சக்கரம் இல்லை. ஒருவேளை நான் இன்னும் சில ஆண்டுகள் வாழ்ந்திருந்தால் இச்சாதாரி நாகமாக மாறி முழு மனிதனாக மாறியிருக்கலாம். அப்போது என்னால் சக்கரங்களை எழுப்ப முடியும். அதன் பிறகு நான் எனக்கென ஒரு கேடயத்தை உருவாக்கி என்னை பாதுகாத்துக் கொள்ளலாம். இப்போது அதெல்லாம் முடியாது. என் விதி மரணத்திற்கு என்று எழுதப்பட்டு விட்டது என அபிமன்யுவை பார்த்து கூறியது. அப்படின்னா அந்த டிராகனுக்கு மட்டும் எப்படி கவசம் வந்தது என கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தான். அதை கேட்ட தாமா கோபமடைந்து, உன் கேள்விகளுக்கான நேரம் இதுவல்ல, கொஞ்சம் அமைதியாக இரு என அவனை லேசாக மிரட்டினார். தாமா, நீ எப்போதும் இப்படித்தான் குழந்தைகளிடம் கோபமாக நடந்து கொள்வாய். அவனை விடு, நான் பார்த்துக் கொள்கிறேன். குழந்தாய், ஒவ்வொரு தெய்வீக மிருகமும் பிறக்கும் போதே அதன் மூதாதையர்களிடமிருந்து சில சக்தியை பெறுகிறது. அந்த நெருப்பு டிராகன் அது பிறக்கும் போதே அதன் மூதாதையரிடமிருந்து அந்த கவசத்தை பெற்றது. ஆனால் நான் அதை உடைத்து விட்டேன். அதை மீண்டும் அந்த கவசத்தை கட்டி எழுப்ப பல ஆண்டுகள் ஆகும் என வழியிலும் நிதானமாக பதிலளித்தார். அவள் பேசும்போது அவளது உடலில் இருந்து ரத்தம் பீரிட்டுக் கொண்டிருந்தது. பின்னர் அவள் தாமாவை பார்த்து, தாமா, எனக்கு ஒரு உதவி செய்வீர்களா? அதை கேட்ட தாமா, என்ன உதவி வேண்டும் என குழப்பமாக நாகராணியை பார்த்தா. என் குழந்தையை பார்த்துக் கொள்வீர்களா? அவனுடைய சக்தி உயர்ந்து அவன் 3 தலை நாகமாக மாறும் வரை நீங்கள் அவனை பாதுகாக்க வேண்டும் என நாகராணி வேண்டிக் கொண்டது. நான் ஏன் உன் குழந்தையை பாதுகாக்க வேண்டும்? அதற்கு எனக்கு என்ன தேவை இருக்கிறது? இப்போது நீ இருக்கும் நிலைமைக்கு நான் உன்னை கொன்று உன் சக்தி ரத்தினத்தை கைப்பற்றினால் அது என் சக்தியை அதிகரிக்க எனக்கு பேர் உதவி புரியும். அப்படி இருக்கையில்
நான் ஏன் உன் மகனை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்க வேண்டும் என தாமா மறுக்கும் விதமாக பேசினார். அதை கேட்ட நாகராணி கோபத்தோடு சீறி பாய்ந்து 3 தலை நாகமாக உருவெடுத்தது. நான் பலவீனமாக இருப்பது உண்மைதான். உன்னை என்னால் எதிர்த்து போராட முடியாது என்பது உண்மைதான். ஆனால் நான் நினைத்தால் இந்த காட்டில் இருக்கும் அனைத்து விலங்குகளுக்கும் தகவல் அனுப்பி உங்களை வேட்டையாட செய்ய முடியும் என தாமாவை பார்த்து கூறியது. சொல், அப்படி எந்த மிருகம் என்னை வேட்டையாட வருகிறது என்று பார்ப்போம் என்ற தாமா ஏளனமாக சிரித்தார். உன்னை எந்த மிருகத்தாலும் வேட்டையாட முடியாது. ஆனால் உன் மகனை வேட்டையாடலாம் தானே? உன்னால் எப்போதும் அவனை பாதுகாத்துக் கொண்டே இருக்க முடியாது. நீ இல்லாத நேரத்தில் அவனை தாக்கினால் என்ன செய்வாய் என்ற நாகராணி வில்லத்தனமாக சிரித்தது. தாமா அபிமன்யுவை பார்த்தா. அவன் கண்கள் மரண பயத்தால் நிறைந்திருந்தன. பயப்படாதே அபிமன்யு, நான் உயிருடன் இருக்கும் வரை உனக்கு எதுவும் நடக்க விடமாட்டேன் என அவனுக்கு வாக்களித்தார். தாமா நாகராணியை பார்த்து, இது போன்ற மிரட்டலையெல்லாம் என்னிடம் வைத்துக் கொள்ளாதே, இல்லையென்றால் காயம் ஏற்பட்ட நாகம் என்று கூட பார்க்க மாட்டேன் என்றவர் தன் சக்தியை திரட்டி நாகராணி முன் நின்றார். அதற்கு அஞ்சாத நாகராணி, சரி, நான் விஷயத்திற்கு வருகிறேன். நீ எனக்கு உதவி செய்தால் ஆதிதேவரின் மர்ம கவசத்தை நான் உனக்கு தருவேன். அதை பற்றி உனக்கு நன்கு தெரியும். அந்த கவசம் முதல் சக்கரத்தை திறந்த உன் மகனுக்கு பேருதவியாக இருக்கும் என்பதும் உனக்கு தெரியும். உடனே அபிமன்யு, ஆச்சாரியரே, ஆதிதேவர்னா யாரு என்று ஆர்வமாக கேட்டான். நான் முன்பு சொன்னேனே, 3 சக்தி வாய்ந்த மூதாதையர்கள், அதில் ஒருவர்தான் மகா ஆதிதேவர் என்றார். தாமா சிறிது நேரம் யோசித்துவிட்டு பின்னர் நாகராணியை பார்த்து, சரி, நீ சொன்னதற்கு நான் ஒப்புக்கொள்கிறேன். எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. உன் மகன் என் மகனுடன் இருக்க நீ அனுமதி தர வேண்டும் என கேட்டா. நாகராணி கோபத்துடன், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என் மகனை, நாகவம்சத்தின் வருங்கால ராஜாவை, இந்த சிறுவனுக்கு அடிமையாக இருக்க சொல்வாய் என்றவள் கோபமாக இருவரையும் பார்த்தது. அதற்கு தாமா, அவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, அவனுடன் இருக்க வேண்டும் என்றுதான் சொல்கிறேன். அது உன் குழந்தைக்கு தான் நல்லது. நீ முதல் பார்வையிலேயே கண்டுபிடித்திருப்பாய். அபிமன்யு சாதாரண சிறுவன் அல்ல என்ற என் மகன் மிக சிறந்த போர்வீரனாக வரக்கூடிய தலைவிதியை பெற்றவன். இந்த உலகத்தின் எதிர்கால பிரம்மதீரன் அவன். என் மகனுக்கு மின்னலின் சக்திகள் உள்ளன. அதே நேரத்தில் ஆதிதேவரின் நுட்பமான பிரம்ம சக்கர நுட்பமும் அவனிடம் இருக்கிறது. உன் மகன் நாக வம்சத்தின் வருங்கால ராஜாவாக இருக்கலாம். ஆனால் அவனால் ஒருபோதும் என் மகனுக்கு இணையானவனாக வர முடியாது. ஒருவேளை அவன் என் மகனுடன் இருந்தால் அவன் எப்போதும் பாதுகாப்பாகவும் செழிப்பாகவும் இருப்பான். நீ என் பேச்சை கேட்டால் உன் மகன் வாழ ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஊரே மதிக்கும் இந்த தாமா உனக்கு சத்தியம் செய்து சொல்கிறேன், உன் மகனை அபிமன்யுவை பாதுகாப்பதைப் போல என் வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பேன் என வாக்களித்தார். அதைக் கேட்டதும் நாகராணி சிந்திக்கத் தொடங்கினாள். அவள் மீண்டும் பாதி மனிதன் மற்றும் பாதி பாம்பு வடிவத்திற்கு திரும்பினாள். அதன் பிறகு அவள் தன் சக்திகளால் ஒரு முத்திரையை உருவாக்கத் தொடங்கினாள். நாகராணி முத்திரையை உருவாக்குவதைக் கண்டு அபிமன்யு பயந்தான். ஆச்சாரியரே, நாகராணி நம்மளை தாக்க போறாங்க என்றா. நன்றாக பார், அவள் நம்மை தாக்கவில்லை, நாம் சொன்னதற்கு உடன்படுகிறாள் என்றதும் அபிமன்யு அதை உற்று கவனிக்க ஆரம்பித்தான். நாகராணி ஒரு முத்திரையை செயல்படுத்த அந்த இடத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய பாறை அசைய துவங்கியது. அந்த பாறை உருண்டு கீழே விழுந்தது. அந்த பாறைக்கு பின்னால் ஒரு குகை இருந்தது. அந்த குகை மிக பெரியதாக இருந்தது. குகையை திறந்தவுடன் 6 அங்குல சிறிய நாகம் ஒன்று குகையில் இருந்து வெளியே ஊர்ந்து வந்தது. இதுதான் நாகராணியின் மகன். இவன் பிறந்து சில நாட்கள் தான் ஆகியிருக்க வேண்டும். அதனால்தான் நாகராணி பலவீனமாக இருந்திருக்கிறாள். அதனால்தான் அந்த தந்திரமான டிராகன் இந்த தருணத்தை தாக்குதலுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறது. அந்த டிராகன் தேடி வந்த ரத்தினம் இந்த குழந்தையிடம்தான் உள்ளது. ஒரு தெய்வீக மிருகம் தனது குழந்தையை பெற்றெடுக்கும் போது அது தனது சக்தியில் ஒரு பகுதியை அந்த குழந்தைக்கு கடத்துகிறது. அதனால் அந்த ரத்தினத்திற்கும் இந்த குழந்தைக்கும் ஒரு பந்தம் ஏற்படும் என தாமா கூற அபிமன்யு அனைத்தையும் வாயை பிளந்தபடி கேட்டுக்கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் நாகராணி தனது குழந்தையிடம் ஏதோ ரகசியமாக பேசியது. அது நாக மொழி. 7வது நிலைக்கு மேல் உள்ள மனிதரால் மட்டுமே அதை புரிந்து கொள்ள முடியும். அதனால் அபிமன்யுவால் அதை கேட்க முடியவில்லை. பின்னர் நாகராணி அபிமன்யுவை சுட்டிக்காட்டினான். பின்னர் அந்த குட்டி நாகம் மெதுவாக அபிமன்யுவை நெருங்கி வந்தது.
அவன் கால் வழியாக ஏறி அவன் கைகளை அது சுற்றி கொண்டது. அதை பார்த்த அபிமன்யு, ஆச்சாரியரே, இந்த பாம்பு என கடிக்காததானே என சந்தேகமாக அதை பார்த்து கேட்டான். அதற்கு நாகராணி, நீ அவனை தொந்தரவு செய்யாத வரை அவன் உன்னை எதுவும் செய்ய மாட்டான். ஆனா நீ ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அவனுக்கு ரத்தத்தை உணவாக கொடுக்க வேண்டும் என்றாள். அதை கேட்ட அபிமன்யு பயந்து, ரத்தமா என மிரண்டு கத்தினான். அதை கேட்ட நாகராணி லேசாக சிரித்துக் கொண்டே, கவலைப்படாதே, அவன் உன் ரத்தத்தை குடிக்க மாட்டான். அவன் மற்ற மிருகங்களின் ரத்தத்தை குடிப்பான் என்றாள். பின்னர் தாமா, ஆதிதேவரின் அந்த கவசம் என நாகராணியை பார்த்து கேட்டார். உடனே நாகராணி தன் கையை அசைக்க அபிமன்யுவின் கைகளில் ஒரு செப்பு தகடு தோன்றியது. அதில் தங்க ஒளியில் வரையப்பட்ட சில முத்திரைகள் இருந்தன. இப்போது நீங்கள் இங்கிருந்து கிளம்பலாம் என்றாள். உடனே தாமாவும் அபிமன்யுவை கூட்டிக் கொண்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தார். அந்த சிறிய பாம்பு அபிமன்யு கிளம்புவதைக் கண்டதும் அவனது கைகளில் இருந்து கீழே இறங்கி நாகராணியை நோக்கிச் சென்றது. அதை பார்த்ததும் நாகராணியின் கண்களில் இருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. அவை மின்னும் முத்துக்களாக மாறி தரையில் விழுந்தன. அதை பார்த்த தாமா அப்படியே நின்றார். அபிமன்யு, அந்த முத்துகளை பாட்டிலில் சேமித்துக்கொள் என தாமா கூறினார். ஆச்சாரியரே, இந்த கண்ணீரை வச்சு நாம என்ன செய்ய போறோம் என குழப்பத்தோடு அபிமன்யு கேட்டான். அதற்கு தாமா, அபிமன்யு, இது தெய்வீக நாகம். இதன் இரத்தமும் கண்ணீரும் மகத்தான சக்திகளை கொண்டுள்ளது. இதன் கண்ணீர் ஒருவரின் உள்புற வலிமையை அதிகரிக்கும், மேலும் இதன் இரத்தம் வெளிப்புற சக்திகளை அதிகரிக்கும் என்றார். இருப்பினும் அபிமன்யுவிற்கு இதை செய்வதில் விருப்பமில்லை. அப்பொழுது ஒரு மர்ம சக்தி அவனை தழுவியது. அது அவனிடம் இருந்த பாட்டில்களை பிடுங்கிக் கொண்டு நாகராணியை நோக்கி சென்றது. அந்த மர்ம சக்தி நாகராணியிடம் இருந்து வந்தது. அவள் தானாகவே தனது கண்ணீரையும் இரத்தத்தையும் பாட்டிலில் நிரப்பினாள். மொத்தம் 12 பாட்டில்கள் நாகராணியின் இரத்தத்தாலும் கண்ணீராலும் நிரம்பியிருந்தன. தாமா அவை அனைத்தையும் அபிமன்யுவிடம் கொடுத்தார். அபிமன்யு அவற்றை தன் சேமிப்பு மோதிரத்தில் வைத்தான். அந்த சமயத்தில் குட்டி நாகம் மீண்டும் அபிமன்யுவின் மணிக்கட்டில் ஏறியது. அந்த சமயத்தில் நாகராணியிடம் இருந்து ஒரு வேதனையான அலறல் வெடித்தது. வானத்தில் ஒரு ஒளி பறந்து வந்து அபிமன்யு மற்றும் குட்டி நாகத்தின் மீது இறங்கியது. நாகராணி தாமாவை பார்த்து, தாமா, என் குழந்தைக்கு ஏதாவது நடந்தால் அது உன் மகனுக்கும் நடக்கும். என் குழந்தைக்கும் உன் மகனுக்கும் இடையே ஒரு முத்திரையை நான் உருவாக்கியுள்ளேன். இந்த முத்திரையால் என் குழந்தை இறந்தால் உன் மகனும் இறப்பான். ஒருவேளை என் மகனிடம் இருந்து நீ சக்தி ரத்தனத்தை பறிக்க முயற்சித்தால் அவர்கள் இருவருமே இறந்து விடுவார்கள் என்பதை மறக்காதே. அவன் தன் சக்தியை புரிந்து கொண்டு 9வது நிலையை அடையும் போது அவன் 3 தலைகள் கொண்ட பாம்பாக மாறுவான். அப்போது இந்த முத்திரை தானாகவே உடைந்துவிடும் என்றாள். அதை கேட்ட தாமா ஆச்சரியப்பட்டு, கடைசி மூச்சு வரை அவள் தன் குழந்தையை பாதுகாக்கிறாள் என்று அபிமன்யுவிடம் கூறினார். இதை கேட்ட அபிமன்யு, ஆச்சாரியரே, எனக்கு ஏதாவது நடக்குமா என்று கேட்டார். இல்லை, ஆனால் கூடிய விரைவில் நீங்கள் இருவரும் சக்தி வாய்ந்தவர்களாக மாற வேண்டும் என்றார். அதன் பிறகு மூவரும் அங்கிருந்து புறப்பட்டனர். தாமா அபிமன்யுவை இறுக்கி பிடித்தார். அவன் மணிக்கட்டில் குட்டி நாகம் முழுவதுமாக ஒட்டிக்கொண்டது. பின்னர் தாமா ஒரு நட்சத்திரம் போல வானை நோக்கி பறந்தார். கூடவே அபிமன்யுவும் பறந்தான். அவர்கள் காளிமலையின் உச்சியில் உள்ள ஒரு குகைக்கு அருகில் இறங்கினர். மலையுச்சியில் இறங்கியவுடன் அபிமன்யு ஆச்சரியத்துடன் சுற்றி முற்றி பார்த்தான். ஆச்சாரியரே, இது எந்த இடம்? நாம ஏன் இவ்வளவு உயரத்துக்கு வந்தோம் என்று கேட்டான். அதற்கு தாமா, இது என் வீடு, நான் இங்கேதான் வசிக்கிறேன் என்றா. அப்போது குகையில் இருந்து ஒரு ஆபத்தான மிருகத்தின் கர்ஜனை சத்தம் எதிரொலித்தது. நிலம் நடுங்கத் தொடங்கியது. அபிமன்யு தன் தலைமுடி எழுந்து நிற்பதை உணர்ந்தான். அவன் கையில் இருந்த பாம்பு பயத்தில் அவன் கழுத்தை நெருங்கிச் சென்றது. அந்த குகையின் உள்ளே காத்திருப்பது எந்த மிருகம்? அது அபிமன்யுவையும் குட்டி நாகத்தையும் தாக்கப் போகிறதா? இந்த புதிய பந்தம் அபிமன்யுவின் சக்தியை உயர்த்துமா? என்னென்ன இந்த கேள்விகளுக்கான பதிலை தெரிஞ்சுக்க உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து இலவசமா கேளுங்க. இந்திரஜித்.